தமிழிலே அழகிய சொல்லெடுத்து நான் பேசும் வார்த்தைகளெல்லாம் என் உயிர் பெரிதல்ல, என் உணர்வு சிலிர்க்குதடி என்று வள்ளுவன் தந்த திருக்குறளை மிஞ்சியதொன்றும் இவ்வுலகில் இல்லை. ஒரு மனிதன் வாழ்க்கை நெறிமுறையை வரைமுறையோடு கற்றுத்தந்த என் உயிர் செந்தமிழில் தலைமை உரையாற்ற தமிழ்நாடு முக்குளத்தோர் நல சங்கத்தின் கௌரவ தலைவர் திரு செந்தில்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தின் முன் தோன்றிய மூத்த மொழி எனது தமிழுக்கும் வீரம் நிறைந்த தமிழ் மண்ணுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய இனிய காலை பொழுதினிலே இங்கே முக்குளத்தோர் நலசங்கத்தின் அழைப்புதலை ஏற்று வருகை தந்திருக்கும் எனது அருமை மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே மற்றும் இந்த சங்கத்தை வளர்ப்பதற்காக அரும்பாடுபட்டு கொண்டிருக்கும் முக்குளத்து நிர்வாக சிங்கங்களே, இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் தமிழ்நாடு முக்குளத்தோர் நல சங்கத்தின் சார்பாக நமது ஜல்லிக்கட்டு பேரவையின் மாநில தலைவர் உயர் திரு ஐயா PR ராஜசேகர் அவர்களே மற்றும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து நமது மாணவ செல்வங்களின் வாழ்வினை உயர்த்தி கொண்டிருக்கும் அருமை ஐயா வல்லப்பா அவர்களே, முக்குளத்து சிங்கங்களின் வாழ்விதனை உயர்த்துவதற்காக அறுபாடுபட்டு கொண்டிருக்கும் எனது அருமை அண்ணன் சிங்காரன் அவர்களே மற்றும் நமது தொகுதிக்கு அரும்பாடுபட்டு கொண்டிருக்கும் நமது சோழவந்தான் தொகுதி MLA உயர் திரு வெங்கடேசன் அவர்களே மற்றும் நமது சபையில் அமர்ந்திருக்கும் அனைத்து உறவுகளே, சொந்தங்களே, மாணவ மாணவிகளே அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று ஔவையார் அமுத மொழி கிளங்க அழியாத கல்வி செல்வத்தை யாரிடமாவது பொருள் பெற்றாவது கல்வியை அவசியம் கற்றே ஆக வேண்டும் என்ற ஒரு இந்த காலகட்டத்தில் நமது மாணவ செல்வங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டிக்காகவும் ஒரு வாழ்விதனை அமைப்பதற்காகவும் கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்து உரைப்பதற்காகவும் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கும் எனது அருமை முக்குளத்து சொந்தங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது வருங்காலத்தை நிர்ணயிக்கும் நமது மாணவ செல்வங்கள் அனைவரும் வாழ்வில் உயர வேண்டும், கல்வியில் வளர வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு நமது சங்கத்தை நகர்த்தி கொண்டிருக்கும் எனது அருமை அண்ணன் சங்கத்தின் தலைவர் உயர் திரு சார்லஸ் அண்ணனுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பொழுது ஒரு இனிமையான அழகான பொழுதாக விடுந்தது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. கல்வியின் பெருமையும் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற தூண்டுதலையும் மாணவர்கள் மத்தியில் நாம் கொண்டு சேர்த்தால் மட்டும் போதும், மிகப்பெரிய அளவில் அவர்கள் சாதிப்பார்கள் என்று முழுமையாக நான் நம்புகிறேன். எதிர்காலத்தில் இந்தியாவின் ஊன்றுகோல் இன்றைய மாணவர்கள், வருங்கால சமுதாயத்தின் சாதனையாளர்கள் இன்றைய மாணவர்கள் என்று கூறிக்கொண்டு இங்கே எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.